இந்தியன் கிரிக்கெட் பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு சில முக்கியமான நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 1, ஆகஸ்ட் 15 தேதி ஸ்டார்ட் ஆக போற இந்தியா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ்ல ஆல்ரெடி இந்த சீரிஸ்க்கான இந்தியா ஸ்குவாட்ல செலக்ட் ஆகிருந்த சாய் சுதர்சன் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியில இருந்து அவர் ஃபுல்லா ரெக்கவரி ஆகாத காரணத்தினால அவர் இந்த சீரிஸ்ல இருந்து மிஸ் ஆகி கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிருந்தாரு. இப்போ அவருக்கு பதிலா பிசிசிஐ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நம்ம சஃப்ராஸ் கான இந்த சீரிஸ் இந்தியா ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சஃப்ராஸ் கான் இந்தியன் டீம்ல ரொம்ப நாள் சான்ஸ் கிடைக்காதனால சேடா ஃபீல் பண்ணி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. பட் இப்போ அவர் ஆசைப்பட்டது போல கெட்டதிலே ஒரு நல்லதுங்கிற மாதிரி சாய் சுதர்சனோட இன்ஜுரி காரணத்தினால மீண்டும் சஃப்ராஸ் கானுக்கு இந்தியா டெஸ்ட் டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம சஃப்ராஸ் கானுக்கு இந்த சீரிஸ்ல வாய்ப்பு கிடைச்சாலும் சாய் சுதர்சனோட நம்பர் 3 ஸ்பாட்ல தேவ்தத் படிக்கல் விளையாடுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிராக்டிஸ் மேட்ச்ல நம்பர் 3 ஸ்பாட்ல தேவ்தத் படிக்கல் தாங்க இறங்கினாரு. இறங்கி மனுஷன் செஞ்சுரிலாம் அடிச்சு பயங்கரமா பேட்டிங் ஆடி இருந்தாருங்க. அதனால இந்த காம்பினேஷனை எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த காரணத்தினால இந்த சீரிஸ்ல சஃப்ராஸ் கானுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம் தாங்க. ஒருவேளை சஃப்ராஸ் கான டீமுக்குள்ள கொண்டாந்தாலும் அவரை நம்பர் 5 இல்லனா நம்பர் 6ல ஆட வைக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்பர் 2, ரீசெண்டா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்து முடிஞ்ச பிராக்டிஸ் மேட்ச்ல நம்ம இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல பயங்கரமா இந்த மேட்சை வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு ஹைலைட்டான சம்பவம் என்னன்னா நம்ம இந்தியா டீமுக்கு புதுசா 2 ஆல்ரவுண்டர் அன்லாக் ஆன சம்பவம் தாங்க. அதாவது முந்தானேத்து பிராக்டிஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியா பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது 11வது பிளேயரா பேட்டிங் ஆட வந்த குர்னூர் பிரா 18 பாலுக்கு 36 ரன்ஸ் அடிச்சு குறிப்பா கடைசி ஓவர்ல மட்டும் 4 சிக்ஸர்களை பறக்க விட்டு நானும் பேட்டிங் ஆடுவேன்னு நம்ம கம்பீர் மாம்சே கிளாப் பண்ண வச்சாருங்க குர்னூர் பிரா. முந்தானேத்து இந்த சம்பவம்னா நேத்து நம்ம இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடும் போது கடைசி ஓவர்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 16 ரன்ஸ் தேவைப்படுங்கிற நிலைமையில நம்ம டிஎஸ்பி சிராஜ் களத்துக்கு வந்து லாஸ்ட் ஓவர்ல தொடர்ந்து 3 சிக்ஸரை பறக்க விட்டு அதாவது ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு நானும் ஒரு ஆல்ரவுண்டர் தாண்டான்னு கெத்தா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஒருவேளை நம்ம டிஎஸ்பி சிராஜ் மட்டும் லாஸ்ட் ஓவர்ல அந்த 16 ரன்ஸ் அடிக்கலனா மேபி இந்த மேட்ச் டிரால முடிஞ்சிருக்குங்க. நம்பர் 3, கொஞ்ச காலமாவே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பிளேயர்ஸ்க்கு அதிக அளவுல இன்ஜுரி ஏற்படுறதுனால பிசிசிஐ பயங்கர அப்செட் ஆகி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டாந்துருக்காங்க. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம்ல ஃபிட்னஸ் காண்டி யோயோன்னு எடுக்கப்பட்ட டெஸ்டுக்கு பதிலா இப்போ பிரான்கோ அண்ட் 2K டெஸ்ட்னு 2 விதமான ஃபிட்னஸ் டெஸ்ட் அமல்படுத்த போறதா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இதுல இந்த பிரான்கோ டெஸ்ட்ங்கிறது ஒரு பிளேயர் ஒரு செட்டுக்கு 240 மீட்டர் ஓட வேண்டியிருக்கும். இதே மாதிரி அந்த பிளேயர் தொடர்ந்து 5 செட் கண்டினியூஸா ஓடணுங்க. அதாவது மொத்தமா அந்த பிளேயர் இந்த டெஸ்ட்ல 1200 மீட்டர் ஓடி முடிக்கணும். அதுவும் 5 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி இதே டெஸ்ட்டுக்கு யோயோ மெத்தட்ல ஒரு பிளேயருக்கு 6 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. இப்போ அத இந்த பிரான்கோ டெஸ்ட்ல பிசிசிஐ 45 செகண்ட குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரான்கோ டெஸ்ட் முடிச்ச அடுத்த செகண்டே அந்த பிளேயர் எந்த ஒரு ரெஸ்டும் எடுக்காம 2K டெஸ்ட கம்ப்ளீட் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் ஒரு டெஸ்ட முடிச்சிட்டா அவருக்கு ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ பிசிசிஐ அந்த ரெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த 2K டெஸ்ட்ங்கிறது ஒரு பிளேயர் கண்டினியூஸா 2 கிலோமீட்டர் ஓடி முடிக்கணுங்க. அதுவும் 9ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள. இந்த 2 டெஸ்டுமே ஒரு பிளேயர் கேப் விடாம கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாருன்னு இந்தியா டீம்ல ப்ளே பண்ண அனுப்புவாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த 2 டெஸ்டுமே இந்தியா டீம்ல உள்ள ஜூனியர் சீனியர் எல்லாருமே இத கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். குறிப்பா இந்த டெஸ்ட் நம்ம ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் உண்டுங்க. இதுக்கு முன்னாடி அந்த யோயோ டெஸ்ட்ல சீனியர் பிளேயர்ஸ்க்குன்னு கஸ்டமைஸா ஃபிட்னஸ் டார்கெட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இனி அப்படிலாம் இருக்க கூடாது. சீனியர் ஜூனியர் எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே பிசிசிஐ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. இதனால நம்ம ரோக்கோ 2 பேருமே இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட கம்பல்சரியா பண்ணி ஆகணும்ங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நம்பர் 4, இந்தியன் டீமோட சீஃப் செலக்டரான அஜித் அகர்கரோட பதவி காலம் செப்டம்பர் மாசத்தோட முடிவுக்கு வர போறதா ஒரு நியூஸ் ஸ்ட்ராங்கா பரவிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அஜித் அகர்கருக்கும் சீனியர் பிளேயர்ஸுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருக்கணும். ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் நியூஸ்ல செலக்ஷன் டீம் ஹேண்டில் பண்ண விதம் பிசிசிஐக்கு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்றாங்க. அஜித் அகர்கருக்கு பதிலா அடுத்த சீஃப் செலக்டரா விவிஎஸ் லக்ஷ்மன் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதுக்கான காரணம் ஆல்ரெடி பிசிசிஐயோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல தலைவரா இருக்க விவிஎஸ் லக்ஷ்மன் பிளேயர்ஸ் கூட நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்க காரணத்தினால இவரை பிசிசிஐ முதன்மை செலக்டரா அப்பாயிண்ட் பண்ண போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியா இருக்குங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 4 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி அடுத்த நம்ம இந்தியா டீமுக்கு யார் சீஃப் செலக்டரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த நேமே அந்த கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணி விட்டுருங்க. இட்ஸ் MLS Sports. See you next video guys.